ஈழத்தமிழர் பிரச்சனையில வந்து நீங்க இல்ல திமுக கூட்டணினாங்க. நான் ஈழத்தமிழர் பிரச்சனை மக்கள் கூட்டணியில் இருக்கிறேன். நானா வலிந்து போய் நின்னேன். அன்னைக்கு கலைஞர் கோச்சுக்குவாரு அல்லது திமுக தலைவர்கள் கோச்சுக்குவாரு நான் நினைக்கவே இல்லையே. கூட்டணியில் இருக்கும்போது தான் அதில் பயணம் பண்ண கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே பயணப்பட்டேன். அதில் எங்கெல்லாம் இறந்தாங்களோ எல்லா இடங்களுக்கும் போனோம், எல்லா போராட்டங்களையும் நான் கலந்துக்கிட்டேனே. அந்த அடிப்படையில் தான் நான் உண்ணாவிரதமே இருந்தேன். நான் கூட்டணி வந்து முதல்வர் வந்து என்னை வந்து கூட்டணி தூக்கி எறிஞ்சுவார், நான் பயப்பில்லை. அந்த நேரத்தில் மக்கள் பிரச்சனை எந்த ஒரு நேரத்தில் கூட வந்து நீ ஏன் இப்படி பேசின, நீ ஏன் இப்படி போராட்டம் நடத்தணும் கலைஞர் கேட்டதில்லை. நான் போய் அந்த மரமலை நகரில் உட்காந்து இங்கே யாரும் எனக்கு அனுமதி தரல. மரமலை நகரில் போய் நான் மட்டுமே உட்காரேன், நீ யாரும் உட்கார வேண்டாம், நான் சாகும், எனக்கு குடும்பமாக பெண்டாப்பு இல்லை ஒன்றும் இல்லை, நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி தான் போய் உட்காந்தேன். அன்றைக்கி ராமதாஸ் வந்து ரெக்வஸ்ட் பண்ணதுன்னு தான் அவர் தான் வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணார். நீங்கள் வந்து தேவை, நம்ம சேர்ந்து போராடுவோம், நீங்கள் வந்து போராட்டத்தை நிறுத்துங்க அப்படின்னு என்னை வந்து அவர் வந்து அறிவுரை சொல்லி என்னை வந்து கட்டாயப்படுத்தி 4வது நாள் நிறுத்த வச்சார். அன்னைக்கு நான் திமுக கூட்டணியில் இருக்கும்போதே இதை செஞ்சேன். திமுக கூட்டணியில் இருக்கும்போது இதை செய்கிறான் அப்படின்னு ஒருத்தன் கூட யாரும்